ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம், அதாவது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு எப்பவுமே வெள்ளிக்கிழமான இந்த இது வந்துடும். இந்த பெஸ்ட்டில் இருக்கிறவங்க அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்காக வந்துட்டு போட்டிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் பழைய ப்ராசஸ். ஆனால் போன வாரம் வந்துட்டு ஒரு இதுக்குன்னு ஒரு டாஸ்க்கை வச்சு அதில் வின் பண்ணவங்களுக்கு கேப்டனாக கொடுத்துருந்தாங்க. அதையே கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சதுக்கு நல்ல ஒரு ஆப்போ வச்சிட்டப்பா துஷார். இனிமேல் அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் எப்பயுமே பழைய ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. பட் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, எல்லாரையுமே வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர் டிலக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு இல்லாமல் சூப்பர் டிலக்ஸ் இருக்கவங்க சூப்பர் டிலக்ஸை சொல்கிறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் அப்போ யோசிக்கிறேன், என்னடா இது? ஏன்னா சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுத்தலை போட்டியில் வந்து பங்கேற்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த இது சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா துஷாரை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் துஷாருக்கு அடுத்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, அதில் நீங்கள் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து கமருதீனை சொல்லிட்டாங்க, கமருதீனை மட்டும் இதில் விட்டுருங்க அப்படின்ட்டார் பிக் பாஸ். அதனால் எல்லாரும் வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு விஜய் பருவத்தில் இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எஃப்ஜேவை சொல்கிறாங்க, என்ன எஃப்ஜே வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மரா? சரி தான், என்னம்மா நடக்குது அப்போ நம்ம இருந்துச்சு. அப்புறம் ஆதிரை வந்து வழக்கம் போல் எஃப்ஜே சபரி இப்படின்னு வந்துட்டு மாறி 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 போயிட்டு இருந்தது. டபால் பிக் பாஸ் நிறுத்தினார். என்ன இது வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு டப்புன்னு சூப்பர் டிலக்ஸ் தனியாக உட்காருங்க, பிக் பாஸ் தனியாக உட்காருங்க, ஹவுஸ் தனியாக உட்காருங்க சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்க மட்டும்தான் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு நம்ம பங்கேற்க முடியும். இதில் நீங்கள் பெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கவங்க தான் அதில் வந்து பங்கேற்கவும் போகிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். உங்களுக்குலாம் வந்துட்டு எப்பயுமே நல்லதாக பேசுகிறது தான் பிடிக்கும்ல மற்றவங்கள, அதனால் திரும்பவும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமருதனுக்கு ஒரு வாழ்த்து சொன்னார். அவர் வந்துட்டு நேரடியாக வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்துட்டு பங்கேற்கிற அந்த டாஸ்க்கை பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றிருக்கார். ஏன்னா ஆல்ரெடி அந்த இதில் வின் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு காரணத்திலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து இப்போ ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் யார் கேப்டனாக வருவாங்களோ அவங்கள வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டிங் கொடுத்துருப்பார். முன்னாடி வந்துட்டு இவங்க மைண்டில் என்னென்ன இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார் போல இருக்குது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யாரெல்லாம் வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து போட்டியிடுறதுக்கு வரணும், அடுத்த வாரம் யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.